ஆஹா வேலைக்கு வர நேரம் ஆகி போச்சு. நான் வேற அசந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா ஏந்து பார்த்தா மணி 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வாடா வா, வர நேரம் ஆகிட்டு இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமையும் லீவு. குட் மார்னிங் வெல்ல மாட்டேன் சார். நான் போய் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம வேலையை போய் பார்ப்போம். தப்புச்சுட்டேன் எப்படியோ நல்ல வேலை. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கம்முன்னுறாரு. நம்ம பஸ் எது அது எல்லாத்துக்கும் ஒரே பெயிண்ட் அடிச்சு விட்டு நமக்கு குழப்பமாவதா இல்லையா? அந்த பெயிண்ட் கொஞ்சம் மாத்தி விடுங்கண்ணே. எல்லாத்துக்கும் ஒரே பெயிண்ட் அடிச்சு விட்டு. இன்னைக்கு உனக்கு காது கவா இந்த பேரு என்ன திமிர் இருந்தா வந்து வண்டியில ஏறுவ நீ. என்னடா இன்னைக்கு உன்னை ஒருதா இல்ல கையும் கலமா மாட்டல. இன்னைக்கு என்ன நம்மள நோக்கி வர மாதிரியே ஒரு ஃபீல் வருது. என்ன சார்? ஏன்னா கீழே மதியான கீழே இறங்கு கீழே இறங்கிட்டு ஒழுங்கா. நம்ம லீவ் போட்டதை கண்டுபிடிச்சிட்டாரோ? ஒருவேளை இருக்குமோ? இறங்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. இறங்கு மரியாதையா இறங்கு கீழே. ஐயா ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சுடா. தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இப்ப இவர் நம்ம லேட்டா வந்த கண்டுபிடிச்சாரா லீவ் போட்டதை கண்டுபிடிச்சாரா? எதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல சார். என்ன சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமா உனக்கு வேலைக்கு எத்தனை மணிக்கு வேலை? காலையில 9 மணிக்கு. நீ வந்திருக்கிறது எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. என்ன பண்றது இவ்வளவு நேரம்? அதுவா சார், வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் பள்ளத்துக்குள்ள வந்துச்சு. சரி என்ன பண்றது, எல்லாம் திருத்திட்டு முடிச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் டக்குனு அந்த பஸ் தூக்கி அப்படியே ரோட்டு மேல வச்சுட்டு வந்தேன். அதான் சார் லேட்டு. கேட்கறவங்க என்ன இருந்தா எலியே பெண் ஓட்டு நீ சொல்லுவ, அதை நான் நம்பணும். நான் இங்க காதுல பூ சுத்திட்டு உட்காந்துருந்தால நீ வந்து சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்பிட்டு உன்னை திரும்பி வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு. ஏன்டா டேய், உன்னெல்லாம் இங்க சேர்த்ததே தப்பு. இதுல நீ என்கிட்ட பொய் வேற சொல்லுவ. பொய் ஃபுல்லா பொய். வாய தொந்தர நல்லா வாழைப்பழ மாதிரி பேசுவான் மேடம்ன்ற மாதிரி பேசி என்ன ஏமாத்துறான்னு பாக்குறியா? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுக்கு லீவு? அதுவா சார், அது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போனா விளங்காதுன்னு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜோசியர் சொன்னாரு. ஓஹோ அப்படியா? அப்ப நீ என்ன பண்ணு, யாரை கேட்டு லீவ் போட்டியோ அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ. அவரு உனக்கு திங்கள் செவ்வாய் லீவ் கொடுப்பாரு. அப்புறம் நீ என்ன பண்ணு, அந்த காசை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கோ. சார் இது நம்பிதான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. இந்த வேலையை நான் இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் தெருவுல தான் சார் நிக்கணும். எனக்கு நம்பி இஎம்ஐ நிறைய எடுத்துக்கிறேன் சார். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ என்ன திங்கள் செவ்வாய் மட்டும் தான் லீவ் போட்டு நினைச்சிட்டு இருக்கியா? வாரத்துல 3 நாள் கண்டிப்பா லீவ் எடுத்துடுற. ஏதாவது ஒரு நாள் லேட்டா வந்துடுற. உன்னை வச்சு நடத்தி எனக்கு எங்க இருந்து லாபம் வர்றது? கம்பெனியே நஷ்டத்துல போகுது. இன்னும் உன்ன மாதிரி அழைச்சிட்டா நான் நட்டோட்டுக்கு தான் வரணும். ஐயா ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. இந்தா போடுறா, இதாண்டா உன் ஐடி கார்டு. எத்தனை கிளம்பு இதோட. இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலையே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அதனால உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. கிளம்பு இந்த இடத்த விட்டு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணு ஓடிடலாம். நீ இனி இங்க நின்னா நான் என் வாய் பேசாதடா, என் கை தாண்டா பேசும். ஒழுங்கா போனா இந்த இடத்த விட்டு போறியா? இன்னும் நானே உன்னை பிடிச்சி வெளியே தரவா? இந்தா உனக்கு தர வேண்டிய மிச்ச போனோம் பாக்கி இதை வாங்கிட்டு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஐயா உங்க காலை கையா நினைச்சு இல்ல, உங்க காலையே காலா நினைச்சு உங்க கால கூட விழுற ஐயா. உன்னை இன்னைக்கு மன்னிக்கிறதாவே இல்ல. ஐயா உங்க அண்ணனாவோ தம்பியா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்கியூஸே இல்ல. நீங்க மனுஷன் சொன்னதான் நான் எந்திரிப்பேன். பரம மண்டலத்தில் இருக்கும் ஒரு பரமபிதாவே தெரியும் தெரியும் மாதிரி நான் வேலைக்கு வராத 2 நாள் என்னை மன்னிச்சிருங்க. எந்திரி, ஒழுங்கா சொல்றதை கேளு. எந்திரிச்சு கிளம்பிட்டே. உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு 1008 சோடி கிடக்கு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஒழுங்கா வந்துருவையா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த மாதிரி ஏமலாம் செய்து சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரே டீச்சர். எந்திரா எந்திரி, போடா வெளியே. இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. போடா. தோ போயிட்டேன் சார். தோ போயிட்டேன். என்ன இது இப்படி ஆயி போச்சு? இன்னைக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. போயிட்டு இருக்கா? போடா. தோ கிளம்பிட்டேன் சார். இந்த பக்கம் இனி வரவே கூடாது. இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கிற நேரத்துல அப்படி லைட்டா கண்ணசன் தூங்கிட்டேன். அதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. நான் யார் இறைவா, விடைத்தா இறைவா. பரவாயில்ல, வேலை போச்சுன்னு வெக்ஸாரவலடா இந்த வெட்டுப்புலி. இல்ல வேலை போச்சுன்னு வெக்ஸாரவதான் இந்த வெட்டுப்புலி. என்ன பண்றது, சம்பாதிக்கணுமே. சம்பாதிக்கலாம், சோறு எங்க இருந்து கிடைக்கும்? சோறு சாப்பிடலாம், பசி எங்க இருந்து போவோம்? கார் வேற வாங்கி வச்சிருக்கோம் இஎம்ஐல. இந்த காருக்கு வேற இஎம்ஐ கட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் புரியல. வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டணும். என்ன பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. எதையாவது ஒன்று பண்ணுவோம். இந்த வேலை இல்லைன்னா நம்மளே ஒரு பஸ் வாங்கினா என்ன பண்ண? இல்ல நம்மளே ஒரு பஸ் வாங்குறது காசு வேணுமே. இந்த ஜுன்சான் பையன் டேய் டிவி ஆஃப் பண்றான். கரண்ட் பில் எங்க போயிட்டு இருக்குது? ஓய் மம்சி, என்ன அப்செட்டா போய் நிக்கிற? ஒரு நிமிஷம் இங்க வா மம்சி, இத வந்து பாரு. டிவி ஆஃப் பண்றா, கரண்ட் பில் எகுறதுன்னா இவன் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இதுல என்ன வர கூப்பிடுற? நீ டிவி ஆஃப் பண்றா போத என்ன ஓடுது அப்படி இந்த டிவில? இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் ரிஸ்க் அதிகம், அதுக்கேத்த மாதிரி ரஸ்க் அதிகம். இதுல வின் பண்றவங்களுக்கு பல மடங்கான காசு கிடைக்கும். யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாம். முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னுரிமை. மறக்காதீங்க, போனா வர்றது பொழுது பொண்ணா கிடைக்காது. கட்டுக்கட்டா காசு வேணுமா? வாங்க, நாங்க இருக்கோம். வாங்க வந்து ஜெயிச்சுட்டு போங்க.
அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு எவனா போய் கலந்ததுக்குள்ள நம்ம போய் கலந்துட்டு சீக்கிரமா ஜெயிச்சிருவோம். வா வா. என்னடா போட்டி அப்படி இப்படின்னாங்க? டே மொட்டையா, நீ மட்டும் தான் வந்திருக்கிறியா? இன்னைக்கு இருக்குது உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இரு, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், நீ மட்டும் தான் இருக்கியா? நான் என்னென்னமோ நினைச்சுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நீயும் மொட்டை, நானும் கிட்டத்தட்ட மொட்டை மாதிரி தான். மொட்டையும் குடிச்சா முருங்க மரத்துல ஏறிச்சான். இன்னைக்கு பாத்துருவோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்துருவோம்டா சாம்பு மவனே, நீயா நானான்ட்டு. இன்னைக்கு இன்னும் ஆவரன் மட்டும் பாரு. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுது. எங்க நைனா பேர் சாம்பே கிடையாது. நீ என்னடா சாம்பு என்னமோ சொல்லிருக்கிற? ஆனா இந்த மாங்காய் ரொம்ப நல்லா இருக்குதுடா. உனக்கு வேணுமா இந்த மாங்காய்? டேய் என்னடா பண்ணுகிறீங்க ரெண்டு பேரும்? மாத்தி மாத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா ஓட்டி ஜெயிச்சிட்டு வாங்க. ஜெயிச்சிட்டு வர வழியை பாருங்கனா. இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு ஒருத்தன் நடனா மாங்காய் சாப்பிடுறான், இன்னொருத்தன் நடனா தண்ணி குடிறான். குடிடா குடி, நல்லா குடி. இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. பாத்துருவோம்டா இன்னைக்கு மொட்டையா. நீ ஆனான்ட்டு என்ன அதுக்குள்ள டேய் இருடா டேய். அடே சீட் பண்றியா நீ? இரு பேஸ்ட் போலான்னு பார்த்தா இவன் அதுக்குள்ள வண்டி எடுத்துன்னு போறியா? டேய் போவாதடா. இப்படி ஆணவத்துல போனவலாம் என்ன ஆயிருக்கான்னு தெரியும்ல. நேரா போய் எப்படியும் கீழே தான் விழ போற. இந்தா வந்துட்டா எங்க கீழே கொண்டா. நினைச்சது நடந்து போச்சு பத்தியா? சொன்னனே கேட்டியா? நேரா போய் வழி கடிச்சிட்டு அவ்வளோ ஆர்வமா வேகமா வந்து நேரா போய் வழி கடிச்சிட்டு கீழே கொண்டான். இந்த கேமோட ரூல் உங்களுக்கு சொல்லலையா? என்னன்னா இப்ப நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே போய் நேரா கீழே வந்தாலும் யார் முன்னாடி போறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி நான் வருவேன். அதான் இந்த கேமோட ரூல். இந்த வண்டா பதில பின்னாடியே மொட்டை வாடா மொட்டை, உன்னை முன்னாடி போக விட்டு ஜெயிக்கிறேன் பாக்குறியா? வா முன்னாடி முடிஞ்சா தாண்டு பார்ப்போம். இன்னும் இதே இரா சும்மா சொன்ன ஒரு பேச்சுக்கு இன்னும் இந்த நேரம் பார்த்து வண்டி முக்குது. அடே முக்காத சீக்கிரம் போடா. உன்னை விட மாட்டேன். வந்துட்டேன் பாரு. நீ என்ன வேணா வந்துக்கோ, ஆனா என்ன வேணாலும் தாண்ட முடியாதுடா. இந்த வந்துட்டல, நீ அங்கே நின்று வேடிக்கை பாரு. இப்போ எப்படி தாண்டி போறன்னு மட்டும் பாரு. போ. இங்க என்ன ஏதோ வட்டமா இருக்குது. கலக்கெல்லாம் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி தலைகள்லாம் சுத்துதுங்க. இதுல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒயின்னு சுத்துது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தலையை சுத்தி நான் கீழே வந்தாலும் பரவாயில்ல. இது உள்ள பூந்து முன்னாடியே போயே திருவான். வந்துட்டேன். நானும் உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டேன் நானும். ஊர்கால வடையெல்லாம் இருக்கு, ஓரமா போடா. இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். என்ன மிஞ்ச எவனா இருக்கான் இந்த ஊர்ல? நான் தான்டா ஃபர்ஸ்ட். அப்ப நாங்களா யாரு? வரட்டாமாமே. எப்படி தாண்ட பார்த்தல உன்ன ஒரு சிங்கிள் சான்ஸ் கிடைச்சா போதும், பூந்துருவேன். விடமாட்டேன் டே. உன்னையா கிடைச்ச அப்புறம் டக்குன்னு மொட்டையை முறிக்கணும் போயிட்டான். விடமாட்டேன். மொட்டையை முறிக்கணும் நான் போறேன் பாரு. இப்ப இந்த வந்துட்டு பாரு. எப்பாடி ஜஸ்ட் மிஸ். எவ்வளவு தப்பிச்சிட்டேன். இந்த வந்துட்டா மொட்டையா, உன்னை விடமாட்டேன். எங்க அவன்? என்ன உன்னால தாண்ட முடியாது நினைச்சேன். தாண்டுறவா தாண்டான். முடியாதுன்றது உன்னால அது முடியாதுன்றது முட்டாளுக்கு சமண்டா. முடியலாதவனே யார்கிட்ட? என்கிட்டே வா. என்னடா சொன்ன? உன்னால வண்டி ஓட்ட முடியாதா? உன்னை தாண்ட முடியாதுன்னு சொன்னியா? இது என்ன வண்டி தானே? உன்னதானே தாண்டி போட்டிட்டு இருக்கேன். பாரா டேய், உன்னை தாண்டி போயிட்டேன்டா. வந்துட்டோம்ல. உன்கிட்ட யாரா சொன்னா முடியலாதவனால எதுவும் முடியாதுன்னு? முடியலாதவனால எல்லாம் முடியும். முடி இருக்கிறவங்க கிட்ட எதுவும் முடியாதுன்றதும் நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். நீ மட்டும் தனியா பேசிக்கிட்டே வா. நான் நேரா போயிடுறேன். அடுத்த இடம் வந்துச்சா? இது உள்ள போனாலே மண்டெல்லாம் கிறுகிறு சுத்த ஆரம்பிச்சுது. நானும் சரி வேற என்ன பண்றது, வேற வழியே இல்லைன்னு போயிட்டு இருக்கிறேன். இல்லை ஃபுட்பால்லாம் வச்சுக்கிறீங்க. ஹெலிகாப்டர் நிக்குதுங்க பக்கத்துல. இதுதான் நான் இப்ப அடுத்தது. எனக்கு வேற இதை ஒழுங்கா ஓட்ட வேற வராது. இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஆப்ஷன் இல்ல. இதுல ஏறி போனாதான் நம்மளால பஸ் வாங்க முடியும். பஸ் பாலு கறக்கும் பஸ் வந்துட்டா விடுறதுக்கு வந்துட்டா. இல்ல நான் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிறேன். இது வேற எங்க ஆன் பண்றது தெரியாம இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த மொட்டையை வர வேண்டானே. டே மொட்டையா இருடா நான் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஏறாத. ஏய் ஏறா. போ அப்படிதான். மேல போ அப்படிதான். நானும் வந்துட்டல. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை ஓவர்டேக் பண்றேன்டா. இந்த கிளம்பிட்டேன் பாரு. இந்த வட்டத்துக்குள்ள ஒழுங்கா ஓட்ட முடியா? ஒழுங்கா போ. அப்படிதான். ஏய் மேல இல்ல. வர மாட்டேன்டா. ஆட்டம் போட்ட. வந்துட்டேன்டா. உன்னை தாண்ட வந்துட்டே இருக்க பாரு. வந்துட்டேன். கிட்ட வந்துட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. இந்த வட்டத்தை விட்டு வெளியே போக முடியா? ஐயா இலை. அவ்வளவுதான். கரெக்டா இருந்தா போறட்டா. இந்த வந்துட்டு இருக்க பாரு. நீ முன்னால போனா அண்ணா பின்னால வரேன். என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது குதிக்கிறது வர வழியா இல்ல. ஜம்ப் பண்று கீழே வந்துரு. அம்மாடி என்னாலயும் முடியலடா. நானும் கீழே குதிக்க போறேன். குதிச்சிரு கைப்புள்ள. ஆத்தாடி ஜம்ப். அடுத்து இங்க வர வந்து கொடுத்துருக்காங்களே. இது எப்படி ஓட்டுதுன்னு தெரியல. இது இந்த சந்துக்குள்ள போனோமா? போ. மொட்டையை வரதுக்குள்ள எப்படியாச்சும் போய் ஆகணும். ஓட்டு. அப்படியே அப்படிதான். கரெக்டா போ. இத்தனை சந்து வச்சிருக்காங்களே. எல்லா சந்துக்குள்ளேயும் பூந்து வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டேன். அப்படியே போய் சேஃப் லேண்ட். அங்க வேற ஸ்டாப் பண்ணதுக்குள்ள இருக்கு. நேரா அதுல போய் முட்டினாலும் பரவாயில்ல. நிறுத்து. அம்மாடி எப்படியோ வந்துட்டேன்.
ஐயோ கீழே போயிட்டா தடி. நானும் பின்னாடியே வருவேன். வந்துட்டேன். அம்மாடி மொட்டையா என்னடா வெடிச்சு விட்டா? இலே ஓடாத நில்லு, நானும் வந்துடுறேன். இலே ஓடாதடா டேய், இருடா. வாடா போடா 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 போடா, நான் வந்துட்டேன்டா. வந்துக்கூடா வந்த என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. வாடா நீ வாடா, முடிஞ்சா வந்து தாண்டி கிட்ட ஊந்துரு. எப்படியாச்சு போ 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 போ. இந்த மாதிரி நேரத்துல தான் கேட்ட போட்டு விடும். போடா ரசா மாட்டிக்காத அவங்கிட்ட. மொட்டையா வரான் பின்னாடி. நீ எந்த பக்கம் போனாலும் சரி, நான் தான்டா பினிஷிங்ல முடிக்க போறேன். முஞ்சா புடுறா. வாடா நீ முஞ்சா புடிச்சுக்கட்டா. மொட்டை மண்ட புடிச்சிட்டா. ஐயரா சொட்ட மண்ட. வா முடிஞ்சா புடி. வந்துட்ட விட மாட்டேன் உன்ன. ஓய் ஜம்ப போடு. இந்த பக்கம் இல்ல. திரும்ப. ஐயா என்ன இந்த பக்கம் போயிடுச்சா? ஐயா தப்பான ரூல். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் போறான்னு முக்கியம் இல்ல. ஏனிய கூரை மேல போடாதடா, வானத்தை நோக்கி போடாத, எது மேலயும் போடாத. நேரா இதுல என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. இப்படிலாம் வந்தா ஜெயிக்க முடியுமா? அங்கேயும் போட்டு எங்கேயோ பறந்து போயிட்டான். வானத்துக்கு நோக்கி போறேன்ட்டு நான் பாத்தியா வந்து ஜெயிச்சிட்டேன். ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. இல்ல நான் தோத்துட்டேன். இப்படி நடக்க கூடாது. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. இப்படி நான் தோத்துருக்க கூடாது. இவ்வளவு கேவலமா நான் தோத்துட்டேன். நீ ஜெயிச்சுட்ட. ஆஹா கட்டுக்கட்டா இவ்வளவு இருக்கே. இதை வச்சு பல பஸ் வாங்கி ஒரு டிராவல்ஸே ஆரம்பிச்சிடலாம் போலயே. வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றீர்கள். இதுல யாரும் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜெயிச்சது யாருன்னு நான் இப்ப சொல்ல போறேன். அவங்களுக்கு தான் இந்த பரிசு. இதுல இருக்கிற கட்டுக்கட்டான காசோட மதிப்பு 15 லட்சம். இது உங்களுக்கு சேரக்கூடாது. ஏன்னா நீங்க தோத்து போயிட்டீங்க. உங்களுக்கு தான் இது. இந்தாங்க. நான் தான். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு பல பஸ் வாங்கி பல பஸ்ஸுக்கு ஓனராக போறேன். வரட்டா? ரொம்ப நன்றிண்ணே. இதே மாதிரி நிறைய போட்டி வைங்க. நானும் வந்து ஜெயிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுறேன். வாடா சுஞ்சானே, இன்னைக்கு பஸ் வாங்குறோம், பஸ் ஓட்டுறோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ ஓனர் மாம்சே. நீ அப்படியே அந்த படத்துல வர மாதிரி டப்புன்னு அப்படியே வந்து இது மாதிரி பண்ணணும். எது மாதிரி பண்றது? எது மாதிரி தேவல? வா அடே சிமியானே, எங்க பஸ் ரெடியா? 1 2 அந்த பக்கம். இல்ல 4 வீலும் கரெக்டா தான் இருக்குது. இல்ல மாம்சே, 4 வீலும் கரெக்டாதான்னு பார்த்தேன். வண்டியில கரெக்டா தான் இருக்குது 4 வீலும். அடா என்னடா ஊரப்பட்ட காசு எடுத்து வந்துக்கிறா? எங்க இருந்து கொள்ளாச்சி எடுத்து வந்தா? அடா நாங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தோம். கொள்ளாச்சுன்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு ஜெயிச்சது. அவன்லாம் பேசாதடா சிஞ்சானே. வா நம்ம போய் பஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். காசு கொடுத்தாச்சு, இனி அந்த பஸ் நம்மளோடது. ஆஹா இதுக்கப்புறம் நானும் ஒரு பஸ் ஓனர்ரா. வந்துட்டல்ல, நானும் இனிமேல் பஸ் ஓனரு. என்ன பஸ்? அடா கவர்மெண்ட் பஸ். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஓனர் ஆகுது. என்ன கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே ஓனர் ஆயிடுமா? சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே ஓனர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க. இந்த இடத்துல ஆரப்பாளையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணி பஸ்ஸு. சுஞ்சானே வா சீக்கிரம் கிளம்பும் இந்த இடத்த விட்டு. வந்து ஏறு. ஓடியா. இரு ஒரே நிமிஷம். ஏக்கு மினிட். நம்ம எலுமிச்சை பழத்தை முன்னாடி வைக்கணுமே, அதுக்கு முன்னாடி எடுக்க கூடாது. அடே பல்குண்டு மாட்டியா, நீயே எலுமிச்சை பழம் மாதிரி தானே இருக்கு. இங்கேருந்து பார்க்க உன்னைய வச்சு எலுமிச்சை பழம் மாதிரி ஏற்றுவோம். ஒழுங்கா வந்து வண்டியில் ஏறா. சொன்னா கேளு. 4 டயர்லயும் 4 எலுமிச்சை பழம் வைக்கணும். வச்சாதான் வண்டி நல்லா கலகலன்னு ஓடும். அப்போ பெட்ரோல் டீசல் போலன்னா ஓடாது. சரி நீ போய் எலுமிச்சை பழம் வையே, நான் வண்டி எடுத்துன்னு கிளம்புறேன். எப்படி ஓடி வரோம்? ஓடி வா. அரே மாம்சு மாங்கா மாட்டியா, நான் இன்னும் ஏறல. நில்லு, போவாத நில்லு மாம்சே. மூச்சு வாங்குதே, என்ன விட்டு போறான். மாம்சே நில்லு. ஓடி வா. அவ்வளவு நண்பர்களே, பஸ் நம்ம வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.